ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படிமா இருக்கிறீங்க எல்லாரும்? ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் லக்ஷ்மி அம்மா பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. வாரக்கிழமை நான் நிக்க மாட்டேன், சரியா? அதனால நான் இன்னைக்குதான் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்குதான் அப்பாவோட ஆஞ்சநேயர் அப்பாவோட எபிசோட் போட்டிருக்கிறேன். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பார்க்கணும், நிறைய பேர் பார்க்கணும். அதுல உங்களுக்கு எப்படி ஆஞ்சநேயர் அப்பா இருந்தார் அதை பத்தி எல்லாம் எனக்கு சொல்லிடுங்க. அதனால இன்னைக்கே செய்யறேன், இந்த எபிசோட செய்து போட்டுட்டு போறேன். உங்களுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை பிரெஞ்சு டைமுக்கு 9 மணிக்கு அது ஓப்பன் ஆகும், சரியா? ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, 16ஆம் தேதி லக்ஷ்மி அம்மா வந்தது. அந்த போட்டோவை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவசம், அப்படித்தான் சொல்லணும். அந்த இதுல நான் அதுக்கு முன்னாடி நடந்தது போட்டோஸ பார்க்கல, பின்னாடி நடந்ததை கூட பார்க்கல. அது கூட இந்த அம்மா வந்தது அந்த அன்னைக்குதான் வரும்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றப்போதான் நீ எடுத்து பாக்குறேன் இல்லையா? அதனால அந்த பாருங்க, அந்த 16ஆம் தேதி மத்தியானம் போல, சரியா? எனக்கு முதல் நாள் தான் கிருஷ்ண குழந்தையும் அப்பாவும் ஆசீர்வாதம் கிடைச்சது. எனக்கு பாம்பு ரூபத்துல வந்து அந்த கை ஆசீர்வாதம் கிடைச்சது. அதுக்கப்புறம் கிருஷ்ண குழந்தை தவணை தெரிஞ்சாருன்னு சொன்னேன் இல்லையா, 15ஆம் தேதி. இது 16ஆம் தேதி நடக்குது. காலையில எப்பவும் போல விளக்கேத்தி வச்சுட்டு நான் போயிட்டேன், சரியா? என்னமோ தெரியல, மத்தியானம் போல அப்பா ஞாபகப்படுத்துறாரு. நான் சொல்லுவேன் இல்லையா, அப்பா விளக்க ஞாபகப்படுத்துறதுக்கு எனக்கு இப்பவும் அவர் அந்த ஓம் சாயிரம் அல்லது என் வாயிலே வரும், என்ன கதைச்சிட்டு இருந்தாலும் தானே வந்துடும். வந்ததும் எனக்கு நினைவு வந்துடும், ஓ அப்பா கூப்பிடுறாரு அப்படின்னு. அப்ப நான் வந்து பார்த்தப்போ ஒரு மாதிரி என்னமோ எல்லாம் தெரிஞ்சது எனக்கு. இப்ப என்னமோ அப்பா காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு நான் உடனேயே அப்பா என்னப்பா எனக்கு எதுவுமே புரியலன்னு சொல்லி போட்டோ எடுத்தேன், சரியா? அந்த போட்டோவை பார்த்தா அது நேரம் எனக்கு தெரியல. உடனே எனக்கு தெரியல. அந்த 2 உருவம் அந்த வந்துட்டு இருக்காங்க, அது எனக்கு தெரியவே இல்லை. உண்மையில கண்ணுக்கு தெரியவே இல்லம்மா. இந்த போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அது போட்டோல தான் தெரிஞ்சது எனக்கு. ஆனா தீபத்துல வந்து ஒரு உருவம் வித்தியாசமா தெரிஞ்சதுமா. அது இருந்ததுனாலதான் நான் அந்த போட்டோவை எடுத்தேன். எனக்கு தெரியாது. அந்த லட்சுமி அம்மா விளக்குல அந்த மேலுக்கு நான் உங்களுக்கு போடுறேன் போட்டோ, பாருங்க. அதுல லட்சுமி அம்மா தான் இருக்கிறா. அதனாலதான் நான் இது லட்சுமி அம்மா விளக்குன்னு சொல்றதே, காமாட்சி அம்மான்னு சொல்றது இல்ல. காமாட்சி அம்மா பராசக்தி அம்மா தானே அது. அதனால நான் என்னமோ எனக்கு தெரிஞ்சது, நான் லட்சுமி அம்மா இருக்கிறதுனால லட்சுமி அம்மா விளக்குன்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். அந்த விளக்குல இந்த தீபத்துல வித்தியாசமா தெரிஞ்சதுனால போட்டோ எடுத்தேன். அந்த போட்டோவை பாருங்க, சரியா? அதுல டைம் இருக்குது 12:14. மத்தியானம் 12:14க்கு அந்த உருவம் தெரியுதேன்னு போட்டோ எடுத்தப்போ அதுக்கு முன்னால வித்தியாசமான 2 உருவம், ஒரு ஜோடி, ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் என்று தெரிஞ்சுது. அவங்க வந்து அப்படியே பறந்து வந்துட்டு இருக்காங்க. நான் இதுல போறேன்னு பாருங்க. அவங்க பறந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த தீபத்தை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து போகல, அங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த விளக்குல பாருங்க, விளக்குல தீபத்துல ஏதோ உருவம் தெரியுது. ஆனா அம்மா விளக்குல உருவங்கள் வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த விளக்குல வந்து வைரவர் இருக்கார், நாய் ரூபத்துல, சரியா? பாருங்க, அந்த கருப்பு கலர்ல அப்படியே வைரவர் இருக்காரு. அதுல இந்த 2 பேர் பறந்து வாரது எப்படின்னு நான் சொல்றேன்டா. அதுல பாருங்க, அந்த தீபத்தோட ஒளி ஷேடோ அப்படியே ஒளி கலர்லயே, வெள்ளை கலர்லயே விழுது. அந்த வெள்ளை கலரா காட்டி எனக்கு அவங்க கால்களை காட்டுறாங்க. பறந்து வரும்போதுதான் கால்கள் மேல நிக்கும். பறந்து வர மாதிரி அது பாபா காட்டி இருந்தாருமா. அவங்க 2 பேர் கால்களும் தெரியுது அப்படியே. அந்த பெண்ணோட முகமும் ஓரளவுக்கு தெரியுது எனக்கு. தலைமுடி விரிச்சபடி இருக்கா. அந்த ஒரு மாதிரி அவளோட உருவம் எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. இப்ப லட்சுமி அம்மா ரொம்ப அழகா இருந்தா இல்லையா, அது மாதிரி இல்ல, வித்தியாசமா ஒரு மாதிரி இருந்தாங்க. ரோஸ் கலரா இருந்துச்சு ஆனா அவங்களோட முகம். போட்டோ இதுல போடுறேன், பாருங்க நீங்களும். முகம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பறந்து வராங்கங்கிறது அவங்க காலில இருந்து தெரிஞ்சு கொண்டேன், சரியாமா? பறந்து, உங்களுக்கே தெரியும் பாருங்க, பறந்து வராங்க. இருக்குது முன்னுக்கு அந்த ஆணோட கால், பின்னால் 2 இந்த கால் பெண்ணோட கால் வந்துட்டு இருக்காங்க. வைரவர் விளக்குல இருக்கார் அப்படின்னு. இது யாருப்பா என்னன்னு தெரியலையே. என்னமோ அப்பா எது செய்தாலும் எனக்கு நல்லதே செய்வார். அப்பா இருக்காரு இல்லையா, அப்பா பார்த்துப்பார்.
அப்படி ஏதாவது கெட்ட சக்திகளா இருந்தா அப்பா இருக்காருங்க, அங்க இருக்கார். அதுக்கு முன்னாடி வைரவர் இருக்காருங்க. வைரவர் காவலா இருக்காரு இல்லையா? எங்களுக்கு எங்க குலதெய்வம் வைரவர் என்று சொன்னார் அப்பா. காத்தவராயரும் வைரவரும் தான். அதுல வைரவர் தான் எங்களை முன்னாடி அம்மா இருந்தப்போ, எங்களோட அப்பாவோட அம்மா இருந்தப்போ கூட எங்களுக்கு காவலா இருந்தாங்கன்னு சொன்னாங்க. குலதெய்வம் அப்படின்னு சொன்னாங்க. பாபா சொன்னார் காத்தவராயரும் குலதெய்வம் அப்படின்னு பாபா தான் சொல்லியிருந்தார். அப்ப அதுல வைரவரும் இருக்கார். வைரவர் இருக்கிறதுனால அப்பா இருக்கார், வைரவர் இருக்கார். அப்பா எப்பவும் அப்பா வந்தா அப்பா தலைக்கு மேல வைரவர் இருப்பார். அது என்னமோ தெரியல, அப்பா எனக்கு ஒளியில வர்ற போல அப்பா தலைக்கு மேல வைரவர் இருப்பார். அவர் பக்கத்துல அவர் எப்பவுமே இருக்கும்போதே அவர் கூட சுத்தி இருப்பாங்க இல்லையா? வைரவர் நாய் ரூபத்துல இருப்பாங்க இப்பவும். அதே போல இருந்து இன்னொரு போட்டோ எடுத்தேன் சரியா? அந்த போட்டோவை பாருங்க. அந்த அந்த காமாட்சி விளக்கு மேலுக்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு எடுத்த போட்டோ உங்களுக்கு போட்டோ எடுத்து போட்டேன். அதுல எப்படி பாருங்க, ஒண்ணுமே இல்லை. அதுல ஒரு டிசைன் இருக்கும் இல்லையா? அம்மாட இது அந்த எடுத்தா அதுல பாருங்க எனக்கு கண் தெரிஞ்சுதுமா. அந்த 2 கண்களையும் பார்த்துட்டு அந்த மூக்கு ரூபம் அதை பார்த்தா கருடன் கருடன் வந்திருக்கிற மாதிரி இருக்குது. கழுகு அப்படித்தானே சொல்லுவாங்க. அந்த கருடன் மாதிரி அந்த மூக்கு முகம் கண் எல்லாம் அப்படியே தெரியுது. அந்த முகம் அப்படியே இருக்குமா? அந்த லட்சுமி அம்மா அவளுக்கு மேலுக்கு லட்சுமி அம்மா இருப்பா இல்லையா? அது பக்கத்துல இருக்குது. அந்த உங்களுக்கு போட்டோ போறேன்னு பாருங்க. அதுக்கு கீழே பார்த்தா அப்பா இருக்கிறாருமா. அப்பா இருக்கிறார். அப்பா தலைக்கு மேல வைரவரும் இருக்கார் அதுல சரியா? அவருக்கும் கீழே பார்த்தா ஒரு சர்ப்பத்தோட முகம் மட்டும் இருக்குது. படம் எடுக்கையில அதுல முகம் இருக்குது. அது பாருங்க, சர்ப்பமாவும் இருக்குது ஒரு முகம். அதுக்கு பக்கத்துல பார்த்தா பிள்ளையாரப்பா யானை ரூபத்துல, யானையோட தும்பிக்கை அப்படியே முகமும் இருக்கு, கண்ணோட ஒரு சின்ன குட்டி கண்ணோட. அப்போ அங்க பிள்ளையார் இருக்கார். சர்ப்பமா வந்திருக்கிறது யாரு? பரமசிவனா இல்லாட்டிக்கு பராசக்தியா? லட்சுமி அம்மா விளக்குல அந்த 3 தெய்வங்களோட அப்பாவும் இருந்தாருங்க. அது விளக்குக்கு மேல கீழுக்கு வைரவர் காவலா இருக்கார். ஒளியில என்னன்னு தெரியல, ஒரு உருவம் இருந்துச்சு. அப்போ நான் அப்பா கிட்ட எதுவுமே கேட்கல. மத்தியானம் போல அப்பா கூப்பிட்டாரு இல்லையா? வந்து பார்த்தேன், போட்டோ எடுத்து அப்படியே வச்சு நான் அவ்வளவு அதோட சரி. அதுக்கப்புறம் இப்பதான் பார்த்தேன். அப்பா சொல்லுவார், எனக்கு தானாவே எனக்கு சொல்ல வைப்பார். என் கண்ணுக்குள்ள காட்சியா தருவார். என்னத்துக்காக யார் அவங்க என்னங்கிறத புரிய வைப்பார். புரிய வச்சா நான் உடனடியா உங்களோட போடுற சொட்டுல உடனே சொல்லிடுறேம்மா. இதுக்கு அப்புறம்தான் லட்சுமி அம்மாவோட தரிசனம் எனக்கு கிடைச்சது. அன்னைக்கு வந்து புதன்கிழமை. வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை எப்படி என்ன 4 மணிக்கு முழிக்க வச்சாரோ அதே போல அதுல முழிக்க வச்சு எனக்கு பாபாவும் கிருஷ்ண குழந்தையும் தரிசனம் தந்தாங்க இல்லையா? அதே போல வியாழக்கிழமையும் விடிய 4 மணிக்கு எனக்கு முழிப்பு வந்துருச்சு. கண்ணு திறந்து பார்த்தேன், டைம் 4 மணி. என்ன இன்னைக்கு முழிப்பு வந்துருச்சு, என்னோட மைண்டு முழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா டைம் சரியா 4 மணிமா. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்பா எப்ப 4 மணிக்கு முழிக்க வச்சுட்டீங்க, என்ன தூங்க வைங்கப்பான்னு அப்பா கிட்டே சொல்லிட்டு கண்ணு மூடிட்டு எனக்கு தூக்கமே வரல. என்னாச்சுப்பா எனக்கு தூக்கம் வரலன்னு அப்பா கிட்ட கேக்குறேன். அதுக்கு பிறகு அப்பாவை தான் நினைச்சேன், ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகி போகும்போது நான் தூங்கல. என்னோட கண்ணு திறக்கல, கண்ணுக்குள்ள ஒரு ஒளி வந்தது போல இருந்துச்சு. அப்படி கண்ணை முடிச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறேன். அதுல பார்த்தா அங்க வந்திருந்தாருமா. யாரு தெரியுமா? யாருன்னு கேட்க முடியாது, அவரை பார்த்ததுமே சொல்லிடுவோம் யாருன்னு. பிள்ளையாரப்பா வந்திருந்தாருமா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவர் கை ஆசீர்வாதத்தோட தான் இருந்தார். அப்படி இருந்தபடி அவர் கை ஆசீர்வாதம் கொடுத்தபடி பிள்ளையாரப்பா வந்திருந்தார். எதையுமே செய்யல. அப்படியே அந்த உருவம் தான் அவருடைய அந்த குழந்தை சிரிப்பில் இருக்கு இல்லையா? அப்படி சிரிச்சாருமா. அவ்வளவுதான். ஒருக்க வந்தார், ஒளி மாதிரி ஒரு வெளிச்ச மாதிரி தெரிஞ்சது. யாருன்னு சொல்லி நான் பார்க்கும்போது அவரை பார்த்தாலே புரிஞ்சிடும் இல்லையா? பிள்ளையாரப்பான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். அவர் போய் கை ஆசீர்வாதம் தந்தபடி இருக்க அப்படியே என்ன பார்த்து அவருடைய அந்த குழந்தைத்தனமான அந்த சிரிச்சார். அவ்வளவுதான். வந்தது ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கூட இருக்குமோ எனக்கு தெரியல. அவ்வளவுதான் வந்துட்டு போனேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளையாரப்பா வந்து எனக்கு ஆசீர்வதிச்சுட்டார். பிள்ளையாரப்பாவை வணங்குன்னு சொன்னதே அப்பாதான். ஏன் பாபா எனக்கு கடவுளை எல்லாம் காட்டுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப
எப்படி சொல்றது? அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த பரவசம் யார்கிட்டயும் சொல்ல முடியாது எங்க வீட்ல. நான் அ அந்த சந்தோஷத்திலே அப்படி அப்படி பிரண்டு பிரண்டு படுக்கிறேன். எனக்கு தூக்கமே வரல. அப்பா என்ன தூங்க வைங்கப்பான்னு சொல்லி கேட்டப்போ கூட அப்பா என்ன தூங்க வைக்கல. ஒரே பிள்ளையாரப்பா பார்த்ததும் எங்க ஊர் பிள்ளையார் கோயில கட்ட சொல்லி பிள்ளையாரப்பா எனக்கு சொல்லிட்டே இருந்தார். அது பாபா பாபா தான் எனக்கு முன்னாடி உணர்த்தினார். காத்தவராயர் வைரவர் தான் முதல் முதல் எனக்கு உணர்த்தினதே. அதுக்கப்புறம் பாபா தான் எனக்கு அதை சொல்லிட்டு இருந்தார். என்ன தூங்க வைங்கப்பா என்றாலும் அந்த முழுசா எனக்கு தூங்கணும் போல எனக்கு தோணல. ஆனா அப்பா கிட்ட சொல்றேன். அப்பா என்ன தூங்க வைக்கல அன்னைக்கு. அன்னைக்கு என்ன தூங்க வைக்கவே இல்ல. ஏன்னா அந்த அவ்வளவு சந்தோஷம், அவருடைய அந்த சிரிப்பை பார்த்தேன் இல்லையா? அது எனக்கு ஒரே அவருடைய கோயிலை பத்தியே நினைவா இருந்தது. அந்த கோயிலுக்கு என்ன பெத்த தந்தை எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா, அது சரியா எனக்கு தெரியாது. எங்க அண்ணா, என் கூட பிறந்த அண்ணாவையெல்லாம் சேர்ந்துதான் அந்த கோயில், ஏற்கனவே ஒரு சின்ன கோயில் இருந்தது, அதெல்லாம் உடைச்சாங்க கட்டுறதுக்குன்னா. அந்த அந்த இதெல்லாம் எனக்கு மைண்ட்ல அவங்க சொன்னதெல்லாம் நினைவுல இருந்தது. அதெல்லாமே போயிட்டு இருந்தது. பிள்ளையாரப்பா கோயில் கட்டுறேன்ப்பா, அது சொல்றேன்ப்பா, அது சரி வரும், எல்லாமே அப்பா பார்த்துப்பாரு, பாபா பார்த்துப்பாரு, எல்லாமே சரி வரும்ப்பான்னு சொல்லி பிள்ளையாரப்பா கிட்ட அப்படி அவருடைய நினைப்பாவே இருந்துச்சு. தூக்கமே வரல அன்னைக்கு முழுக்க. பிள்ளையாரப்பா வந்தது. அதுக்கப்புறம் எழும்பி அப்பாவுக்கு வந்து நன்றிப்பா, நன்றி நன்றி, பிள்ளையாரப்பா கோயிலை கட்ட சொல்லி பிள்ளையாரப்பா அந்த வந்து அவர் சிரிச்சுட்டு தான் போனார், எதுவுமே சொல்லல. ஆனா எனக்கு தான் அந்த மைண்ட்ல அதுகள் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வியாழக்கிழமை வர பிள்ளையாரப்பா வந்து எனக்கு காலையிலேயே ஆசீர்வாதம் தந்து அவர் என்ன அப்படியே நான் முடிச்சபடி இருந்த, தூங்கவே இல்லை. முதல் நாள் தானே எனக்கு லட்சுமி அம்மா விளக்குல அவர் உருவம் தெரிஞ்சது. உங்களுக்கு இதுல போட்டோ போட்டிருக்குன்னு பாருங்க. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு தடவை எனக்கு தீப ஒளியில வந்தார். அது கூட ஒரு எபிசோட் போட்டுட்டேன் உங்களுக்கு. இப்போ முதல் நாள் அவர் ஒளியில எனக்கு வந்தது அடுத்த நாள் விடிய காட்சியா தந்துட்டார். அதே மாதிரி தான் கிருஷ்ண குழந்தையும் வந்திருந்தார். முதல் நாள் வந்திருந்தார் இந்த ஒளியில, அடுத்த நாள் எனக்கு காட்சி தந்திருந்தார். அன்னைக்கு வியாழக்கிழமை இல்லையா, அப்பா கிட்ட நான் 2-3 நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தேன், அப்பா வியாழக்கிழமை உங்களுக்கு நான் செவ்வரத்தம்பூ வைக்கணும். அப்போ அந்த மரம் இருந்தது, குளிர் டைம் இல்லையா, வீட்டுக்குள்ளதான் இருந்துச்சு. முன்னாடி ஒரு தடவை நான் கேட்டதுக்காக ஒரு நாள்லயே மொட்டை வர வச்சு பூக்க வச்சு அத தந்தாருன்னு உங்களுக்கு சொல்லி நான் ஒரு எபிசோடா போட்டிருந்தேன். சீரடிக்கு போகும் முதல் அந்த எபிசோட் தான் நான் அதை போட்டுட்டு போனதே. அப்பா அந்த பூவை எப்படி பூக்க வச்சு எனக்கு தந்தாருண்டு, அதுக்கும் மேலால அது வாடினதும் எனக்கு கவலையா இருந்தது. அதுக்காக அவர் ஒளியிலேயே அதே பூவை, சிவரத்தம் பூவை ஒளியில தீபத்துல சிவரத்தம்பூ அதே மாதிரியே பூக்க வச்சிருந்தார். அது 2 போட்டோவும், அதுக்கு 2 நாள் முதல் நாள் 2 நாளைக்கு முதல் பூத்த அந்த பூவையும் அப்படியே ஒளியில அப்பா எனக்காக நான் கவலைப்பட்டதுக்காக பூக்க வச்சு அந்த ஒளியில பூக்க வச்ச அந்த சிவரத்த பூவையும் சேர்த்து நான் உங்களுக்கு அதுல போட்டிருப்பேன் அந்த எபிசோட்ல. அதே நினைப்புல அப்பா எப்படி பூக்க வச்சிடுவாருன்னு நினைச்சிட்டு கடைக்கு போய் பூ வாங்க போனேன் இல்லையா, நான் ஒரு பூ தானே கேட்டிருந்தேன். அப்பா ஒரு பூ பூக்க வைப்பார். இப்போ மற்ற பூ தெய்வங்களுக்கு எல்லாம் வியாழக்கிழமை தான் வைக்கிறதுனா, அதனால கடைக்கு போனப்போ பூ எடுக்கிறதுக்குன்னு நினைக்கும் போது மஞ்சள் கலர் பூ இருந்துச்சு. அதுதான் என் கண்ணிலேயே பட்டுட்டே இருந்துச்சு. எடுத்துட்டு மறுபடியும் இல்லை, இன்னைக்கு கிரீன் கலர் ட்ரெஸ் எல்லாம் அப்பாவுக்கு நான் தச்சு வச்சிருக்கேன், அப்ப அதனால ரெட் கலர் வடிவா இருக்குமேன்னு சொல்லி வேறு கலர்ல பூக்கள் எடுத்துட்டு வீட்டை வந்தாச்சு. இப்போ இந்த செவ்வரத்தம்பூ பூத்திருக்குமே, அப்பாக்கா அபிஷேகம் செய்ய முதல் பூவை போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லை. அப்பா கிட்டே சொன்ன மனசால, அப்பா உங்களுக்கு சொல்லிட்டேன்ப்பா, உங்களுக்காக நான் ஒரு செவ்வரத்தம்பூ இன்றைக்கு வைக்கணும் போல இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன், ஆனா பூக்கலையேப்பா. என்னாச்சுப்பா அப்பா கிட்ட சொல்லிட்டு, அதாவது அப்பா என்ன செய்யறாரு, அவர் விருப்பம் என்னமோ அதுதான் என்னோட விருப்பமும், அதனால அது பெருசா என் மனசுல தோணல. ஆனா ஏன் பூக்கல அப்படின்றது ஒரு மனசுல இருந்தது. நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், வெளியில போய் பார்க்கலாம், எப்படியும் அப்பா ஒரு பூவாவது தருவார், வியாழக்கிழமையில எப்படியும் ஒரு பூ பூத்திருக்கும், என்ன குளிரா இருந்தாலும் ஒரு பூ பூத்திருக்கும். போய் கார்டன்ல பார்த்தா அதுல அந்த அந்த மரமே வாடுற மாதிரி தாமா இருந்துச்சு. அந்த மரத்துல ஒரே ஒரு பூ, அதுவும் மஞ்சள் கலர்ல பூத்திருந்துச்சு. எனக்கு அந்த மஞ்சள் கலர் பூவை கண்டதுமே கடைக்கு போனதுதான் நினைவுல வந்துச்சு. அப்பா அந்த மஞ்சள் கலர் பூவை தான் என்ன எடுன்னு சுத்தி சுத்தி காட்டியிருக்காருன்னா, நான் மறுபடியும் அந்த ரெட் கலரும் எல்லா கலரும் சேர்ந்தது எடுத்துட்டு வந்துட்டேன். அபிஷேகம் செய்யறதுக்கு அப்பாவை பார்க்கும் போதுதான் அதுல பார்த்தா அந்த என்னோட மகள் வாங்கி தந்திருந்தான்னு சொல்லியிருந்தேன். எனக்கு பர்த்டே கிஃப்டா அப்பாவுக்கு பர்பிள் கலர்ல அந்த பூக்கள் கொண்டு வந்தான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது பத்தி நான் வீடியோவே எடுத்திருக்கேன்.
அதை பத்தி சொல்லி நீங்களே பாருங்க. பாப்பா வீடியோ எடுக்கிறேன்ப்பா. போன கிழமை வச்ச பூ பாருங்க, என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நட்ட பாபாட்ட இருந்தது, கொஞ்சம் பாடி இருந்தது எடுத்தேன். அதே மாதிரி தண்ணிக்குள்ளே வச்ச பூவும் கொஞ்சம் பாடி இருந்தது. ஆனால் குட்டி பாபா எந்த பாபா பூவை பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு கிழமை போன வியாழன் வச்சேன் நான், இப்போ இன்னைக்கு வியாழன். அது பாருங்க, அந்த பூ அப்பாவுக்கு வச்சு அதுக்கு முதல் வியாழன் நடந்தது சரியா, வச்சது நான் அபிஷேகம் செஞ்சுட்டு அவருக்கு ட்ரெஸ்ஸும் தச்சு போட்டேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த அடுத்த வியாழனுக்கு அப்படியே இருக்குமா, அவ்வளவு அது அது கூட ஒரு அப்பாவோட ஒரு மிராக்கிள் தானம்மா, ஒரு மகிமை தான். அந்த பூ அப்பாவுக்கும் என்னோட அப்பாவுக்கும் குட்டிப்பாக்கும் வச்ச பூ மட்டுமே அப்படியே இருந்துச்சு. அன்னைக்கு வியாழக்கிழமை அப்பா தந்த அந்த மஞ்சள் பூ கூட ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மரத்துல பூக்குமான்னு நான் நினைக்கல. அப்படி மரம் வாடி போயிருந்துச்சு, ஆனா பூ மட்டும் ஃப்ரெஷ்ஷா பூத்து இருந்துச்சு. அதான் பாப்பா மகிமம்மா. அந்த பூவை எடுத்துட்டு வந்து அப்பாவுக்கு வச்சிருக்கிறேன்னு பாருங்க. இதுல போட்டோ இருக்குது. இதுதான் அப்பாவோட மகிமை. அப்பா தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பார். ரொம்ப நல்லவர். எங்களுடைய கர்மாவை போக்குறதுக்கு தான் சில பேருக்கு பிரச்சனை அவரால் அப்படின்னு சொல்றாங்க. அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு கர்மா இருந்தா அதை பார்த்து பார்த்து அப்பா அது கர்மாவை போக வச்சிடுவாருமா. அது செய்யும் போதுதான் நீங்க அப்படியான பிரச்சனைக்கு உருவாகுறீங்க. அது நீங்க செஞ்ச கர்மா தாமா, வேற எதுவும் இல்லை. கர்மாங்கிறதே நாங்க செய்யறது தானே இல்லையா? எங்களுடைய செயல்கள் தான் கர்மா. எங்களுடைய செயல்கள் நாங்க என்ன செய்யறோமோ அது எங்களுக்கே வந்து சேர்ந்துரும். இந்த இத்தனை புறப்படுத்திருப்போம் இல்லையா, ஆத்மாவுக்கு கொடுக்குற கர்மா நமக்கு நாம நினைக்கலாம். அது நம்மளோட காலம் முடிஞ்சா அது பிள்ளைங்களுக்கு சேர்ந்துரும். அதனால பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இல்லையா? எது செய்தாலும் திருப்பி ஒரு தடவை அதை நினைங்க செய்யறது சரியான்னு. இல்லையோ அப்பா கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. சொல்லிட்டு செஞ்சா அப்பா சொல்லுவார் உங்களுக்கு நேரடியாவே. அது எது செய்யக்கூடாதுன்னு நினைச்சா அது செய்ய விட மாட்டார். அது நிச்சயமாமா செய்வார். அப்பா முன்னாடி வந்து சொல்லிட்டு செய்யுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்குமா. முழு நம்பிக்கையா இருங்க. சப்தா சபூரி எப்படின்னு எப்பவும் சொல்லிட்டு இருக்குது அப்பா. அதுதான் நான் போன எபிசோட்ல உங்களுக்கு போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு முதல் போட வேண்டியது போட முடியல. லக்ஷ்மி அம்மா வந்ததுக்கு அப்புறம் இருந்த போட்டோ அது. அந்த சில்வர் கலர்ல ஏதோ எல்லாம் தூக்கி வச்சிருக்கிற மாதிரி ஆஞ்சநேயர் அப்பாவும் சீதா பிராட்டி அம்மாவும் இருக்கான்னு சொல்லி அந்த அந்த ஒளியில வந்திருந்துச்சு இல்லையா. அப்பாவோட தலை மட்டும்தான் தெரிஞ்சது எனக்கு. தலையில அவர் துணி கட்டி இருப்பாரு இல்லையா, அதுல அப்பான்னு தெரிஞ்சது. அப்பாவோட முகம் தெரியலையேன்னு சொல்லி நான் கவலைப்பட்டேன். அந்த ஏப்பா உங்க முகம் தெரியலன்னு. ஆனா பாருங்க, அந்த எதிரில அந்த ஷடோவுல அந்த லட்சுமி அம்மா விளக்குல அப்படியே அப்பாவோட முகம் பதிஞ்சிருக்கு. நான் இதுலயும் வந்து போட்டோ போட்டுறேன். அடுத்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை. இத பத்தி தாமா நான் தம்ப்லைன்லயும் கொடுத்திருக்கேன் சரியா. வெள்ளிக்கிழமை ஆரத்தி முடிய விளக்கு பாக்குறப்போ எந்த வித அறிகுறியுமே இல்லை. அப்ப அதை பார்த்துட்டு எனக்கு நான் அப்பாவை பார்த்து மனசால கேட்டுட்டு வாய் திறந்து சத்தமா சொல்லல, என்னாச்சுப்பா எதுவுமே இல்லையே, நீங்க இருக்கிறீங்களா இல்லையா என்று கேட்டுட்டு அப்பாவை வணங்கிட்டு நான் போயிட்டு அதுக்கப்புறம் விளக்கணிக்க வரணும் இல்லையா நான் தூங்க போகும்போது. அப்போ நான் வந்தப்போ அந்த மறுபடியும் எனக்கு அது தோணுது. அப்போ கூட ஒண்ணுமே இல்லை. அப்பாவை பார்த்து நான் சொல்றேன், சரியா என்னாச்சுப்பா இன்னைக்கு நீங்க இங்க வீட்டுல இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறேன். அப்பாவை பார்த்து கேட்டுட்டு அந்த அந்த விளக்க ஒளிய பார்த்தப்போ அப்படியே தலையாட்டிச்சுது ஒளி. ஏன்னா இங்க குளிர் டைம் இல்லையா, வின்டர் டைம், நாம விண்டோஸ் ஒண்ணும் திறக்கிறது இல்ல. அப்போ அப்பா பேசுறார் என்று சொல்லி அப்பா கிட்ட பேசினேன். பாருங்க இதுல வீடியோ இருக்குது. அதுல அப்பா கிட்ட நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு அப்போ என்ன நடந்துச்சு அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வீடியோ பாத்துரு. என்னாச்சுப்பா பாப்பா? சரிப்பா, ஓகே, நான் உனக்கு அணைக்கிறேன். உனக்கு அணைக்கவா அப்பா? சொல்லுங்க, அணைக்கவா இல்லையான்னு. என்னாச்சுப்பா? அணைக்கவா?
ஓமா புரியலப்பா. உங்களுக்கு அணைக்கவா வேணாமா? அணைக்கவா? பாபா நிற்கிறீங்க தானே? பாபா இருக்கிறீங்க தானே? பாபா இப்போ நீங்க கேட்டிருப்பீங்கம்மா, இதுல நான் வந்து நீங்க நிக்கிறீங்க தானே பாபான்னு நான் கூப்பிடும் போது என்னோட அப்பாக்கு முன்னாடி இருந்து ஒரு குட்டி வண்ணத்தி பூச்சி ஒன்று பறந்துச்சுமா. அது ஒரு வெள்ளை கலரா இருந்துச்சு. அது அப்படியே விளக்குக்கு கிட்ட வந்துச்சு. அப்போ பாபா ஏதோ செய்ய போறாரு பார்த்துட்டே இருக்கிறேன். அப்படியே திடீர்னு அப்படியே வந்து என் கைப்பக்கம் வந்துச்சு. கைப்பக்கம் வந்து அப்படியே கீழே போயிடுச்சு. அப்ப நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இல்லையா? அப்ப அந்த வீடியோ வந்து நான் தேடி பிடிக்கிறேன், தேடி பாக்குறேன். அதுல எங்க போயிடுச்சுன்னு சொல்லி தேடி பார்த்தப்போ அதுல என்னன்னு சொன்னா, அப்பா முன்னாடி நான் எடுக்கும்போது அப்பா ஃபிளாஷ் நிப்பாட்டிடுவார். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அப்பா ஃபிளாஷை நிப்பாட்டிட்டார். அது அதனால அந்த வெளிச்சம் தெரியல. அதே நேரம் அது வெள்ளை கலர் இல்லையா தெரியும் என்று நினைச்சுதான் அதை எடுத்தேன். அங்க இல்ல. அதுக்கப்புறம் தேடி தேடி பார்த்தேன். அதை காணவே இல்லம்மா. அப்போ அங்க அங்க வந்தது பாபான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு உடனே புரிஞ்சிருச்சுமா. அப்பதான் நீங்க நிக்கிறீங்களா இல்லையான்னு நான் முதல்ல ஆர்த்தி முடியவும் கேட்டுட்டு போனேன் இல்லையா? அதுக்கப்புறம் நான் வந்து அப்பா கிட்ட அப்பா ஒளியில வந்தப்போ நான் அந்த வீடியோல கேட்டிருந்தேன். நீங்க நிக்கிறீங்க தானே பாபான்னு நான் கேட்டப்போ அந்த பாபா அப்படி வந்திருந்தார். அது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல வந்து ஒளியில உங்களுக்கு எதுவுமே தெரியல, கருப்பா இருக்கு இல்லையா? அப்பாவை தேடிட்டு இருந்ததுலதான். அதுல பாருங்க, இப்பதான் நான் பார்த்தேம்மா. இப்பதான் எனக்கு அதை பார்க்க வச்சார் பாபா. அதனாலதான் இது கட் பண்ணி போடுறேன். அதுல பாருங்க, அந்த ஒளி கடைசியில அந்த வர்றப்போ அந்த ஒளி அப்படி எடுத்துட்டு இருக்க ஒளிய அந்த ஒளி திடீர்னு பிரகாசமா எரியுது பாருங்க. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பா இருக்கிறேன், நான் இருக்கிறேன்னு அவர் சொல்லிட்டார். இங்கதான் இருக்கிறேன்றது எனக்கு காட்டிட்டார். அப்பா அடிக்கடி வருவார். ரூபத்துல அடிக்கடி வந்து போவார். ஏதாவது ஒரு குட்டி பூச்சியா சரி வந்துட்டு போவார் கண் முன்னாடி. எப்பவாவது அப்பாவை நினைச்சு என்னாச்சுப்பான்னு சொல்லி ஏதாவது கேட்டேன்னா, எங்கப்பா இருக்கிறீங்கன்னு கேட்டேன்னா, என் கண் முன்னாடி அப்படி முன்னாடி வந்துட்டு திடீர்னு மாதிரி கண் முன்னாடி பறந்துட்டு இருப்பார். இப்படியே பார்த்துட்டு இருப்பேன், திடீரென்று அப்படியே காணாம போயிடும். இப்போ இந்த சின்ன ஒரு கொசு மாதிரி அது வந்துட்டு இருப்பார், கண் முன்னாடியே அப்படியே காணாம போயிடும். அப்பா நினைச்சா அந்த நினைக்கும் போது நான் கூட தான் இருக்கேங்கிறத எனக்கு எப்பவுமே உணர்த்திட்டு இருப்பாருமா. அப்படி ஒரு மகிமை செஞ்சிருந்தார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நன்றி. நல்லது செய்யுங்கம்மா, நல்லது நினைங்கம்மா. இல்லாதவங்களுக்கு உங்களால முடிஞ்சது செய்யுங்கம்மா. அது கூட முடியலன்னா இந்த உயிரினங்கள், குருவி, பூச்சி, அது எவ்வளவோ இருக்கும் இல்லையா? எறும்புக்கு கூட கொஞ்சம் ஒரு சீனி எங்கேயாவது இடத்துல போட்டு வந்தாலே அது வந்து சாப்பிட்டு இல்லையா? அதுவும் ஒரு அன்னதானம் தான் இல்லையா? ஏதோ செய்யுங்க. தான தர்மம் தான் செய்யணும். தான தர்மம் செஞ்சாதான் நம்ம கர்மா கரையும். அது ஏற்கனவே எல்லா தெய்வங்களும் எல்லா குருமாரும் சொல்றது அதுதான். எல்லாம் ஒன்றே தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் வந்து நான் அப்பா கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சிருந்தேன். சரியா? அப்பா ஒளியில பேசுறாருமா. அவர் பேசுறது எனக்கு புரிஞ்சுது. அப்படியே எனக்கு புரிஞ்சுது. இப்ப நான் இன்னொருத்தரோட பிரார்த்தனை இல்லையா? அப்ப நான் அது உங்களுக்கு சவுண்ட் இல்லாம போட்டிருக்கேன். நீங்க அதை பார்க்கும்போது தெரியும் எப்படி ஒளி அந்த அசைவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு பிரார்த்தனை இல்ல, அதுக்கப்புறம் பிறகும் இன்னொரு பிரார்த்தனை இருந்துச்சு. அதை இதுல போட முடியலம்மா. அது ரொம்ப பெரிய வீடியோ. அதுல சத்தம் கூட போட முடியாது இல்லையா? அப்போ இதுல போட்டு பிரியோசனம் இல்ல. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல போட இடம் கிடைச்சா நான் போட்டுறேன். சரியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.